2026க்கான தேர்தல் ஏப்ரல் 11ஆம் தேதி நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவும், மார்ச் 10ஆம் தேதிக்குள்ள இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லி முக்கிய பிஜேபி பிரமுகர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதை பற்றியும், அதுக்கப்புறம் காங்கிரஸ் எம்பியான மாணிக்கம் தாகூரும் அவர்கள் நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா, டிஎம்கேக்கு சில கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க. அது இந்த கண்டிஷன்லாம் ஒத்து வரல அப்படின்னா, நாங்க இருக்கவே இருக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு போய்விடுவோம் அப்படின்னு ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பின்னணி என்ன? அதுக்கப்புறம் டிஎம்கேல ஒரு முக்கிய பேச்சாளர் இருக்காரு. பார்த்தீங்கன்னா, வாயில எது வேணாலும் பேசக்கூடிய ஒரு மனிதர். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதன் பின்னணி என்ன? எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் மணல் கொள்ளையை தடுக்க போய் அவரு கைது செய்யப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. இதை பற்றி இந்த வீடியோல முழுசாவே நம்ம அலசிடலாம். தற்போது பாத்தீங்கன்னா, பிஜேபியின் செயற்குழு கூட்டம் நடந்ததுங்க. அதுல தேசிய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய பி.எல். சந்தோஷ் அவர்கள் பங்கேற்று நிறைய விஷயங்களை கலந்து பேசியிருக்கிறார்கள். அப்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த பிஜேபியின் 2ஆம் கட்ட தலைவர்கள், இதுக்கு முன்னாள் தலைவர் இவர்களிடம் ஆலோசனை செய்யும் பொழுது ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 11ஆம் தேதி தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மார்ச் 10ஆம் தேதிக்குள்ள இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 7ல இருந்து, அதாவது ஏப்ரல் 7ல இருந்து 12ஆம் தேதிக்குள்ள கன்ஃபார்மா தேர்தல் உறுதி அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை கலந்துரையாடல் கலந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ தேர்தல் ஆணையம் இதற்கான ஆயத்த பணிகளை செய்வதற்கான சில விஷயங்களை வெளியிட்டிருந்தது. இப்போ சந்தோஷ் அவர்கள் சொன்னதும் தேர்தல் ஆணையம் தேர்தல் பணிகள்லாம் தொடங்கி இருப்பதையும் பார்க்கும் பொழுது ஏப்ரல் 11ஆம் தேதி அல்லது 7ல இருந்து 12ஆம் தேதிக்குள்ள சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரிகிறது. இதுல எடப்பாடி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இப்படியும் ஒரு மாசத்துக்கு முன்பாக. இங்க டிஎம்கே பல விஷயங்களை செய்வதற்கு நிறைய யுக்திகளை பயன்படுத்தி மக்களை திசை திருப்புவதற்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. நாம் தேர்தலை முன்கூட்டியே பிளான் பண்ணி நடத்தணும்னா இதெல்லாம் உடைச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கான வேலை நடந்திருப்பதாக தான் தெரிகிறது. ஏன்னா பிஜேபி தரப்புல சொன்னால் அது உறுதியாகத்தான் இருக்கும். அதாவது மேலிடத்திற்கு தகவல் தேர்தல் ஆணையம் கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க ஆட்சி தான் அங்க நடந்துட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக இது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமாக தான் தற்போது தெரிகிறது. இது டிஎம்கேக்கு எந்த அளவுக்கு சாதகம் பாதகமாக இருக்கும் அப்படின்ற சில விஷயங்களும் மட்டும் பார்த்துருவோம். இப்போ 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு முன்கூட்டியே 5000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை கொடுத்தாரு இல்லைங்களா? இது போன்ற அறிவிப்புகளும், அதாவது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட முடியாத வாக்குறுதிகளை அவங்க பார்த்தீங்கன்னா கண்கட்டி வித்தை காட்டுறதுக்கும், அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுது அள்ளி நாங்கள் கொடுக்க போறோம், அள்ளி வீச போறோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டியே அவர்கள் சொல்லாமல் இருப்பதற்கும், தேர்தல் பிரச்சாரம் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்காமல் இருப்பதற்கும் பார்த்தீங்கன்னா முட்டுக்கடை போட வேண்டும் அப்படின்ற ஒரு பிளானாக தாங்க இருக்கிறது. ஆனால் இது டிஎம்கேக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இப்பொழுது இந்த விஷயம் வெளியில கசிந்ததுனால இப்ப இருந்தே அவங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா மாநாடு கிட்டத்தட்ட அவங்க பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச்சுக்குள்ள, அதாவது தேர்தல் வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட 8 மாநாடுகள் பிளான் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2-3 மாநாடு முடிஞ்சிருச்சு. அந்த பிளான் போயிட்டே இருக்கும். ஆனால் தேர்தல் பிரச்சாரங்கள்ல அவங்க, அதாவது பிஜேபி நினைத்தது போலையும், ஏடிஎம் நினைத்தது போலையும், மற்ற கட்சிகள் அரசியல் பிரமுகர்கள் நினைத்தது போலையும் டிஎம்கே கண்டிப்பாக போய் பிரச்சாரம் செய்யும். அதாவது ஏப்ரல் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தேர்தல் நடைபெற்றால் டிஎம்கே கொஞ்சம் பின்னாடி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இங்க இந்த தேர்தல் அறிவிப்பு விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்ட சூழ்நிலை அப்படியே இங்க பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம், அதாவது மதுரை வடக்கு தொகுதியில இங்க மாணிக்க தாகூர் தலைமையில பாத்தீங்கன்னா செயற்குழு கூட்டம் நடந்தது. அதாவது காங்கிரஸோட நிர்வாகிகள் குழு மூலியமாக பாத்தீங்கன்னா செயற்குழு கூட்டம் நடந்தது. இதுல மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் டிஎம்கே அமைச்சர்கள் முதற்கொண்டு யார் பேசினாலும் சரி, அவர்கள் காங்கிரஸை இன்னிய அளவு சாடினாலுமே, அதாவது நீங்க என்ன வேணா பேசுவீங்களா, நாங்க சும்மா இருந்துருவோமா, நீங்க என்ன பேசுவீங்களோ அதை நாங்களும் பேசுவோம், நீங்க அடித்தாலும் நாங்களும் அடிப்போம், காங்கிரஸ் என்ன சும்மா நினைச்சீங்களா அப்படின்ற விஷயங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் தொடர்ந்து இந்த மாதிரி எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு வராரு. மற்றவங்களாம் சில பந்தங்கள்லாம் பேசாம இருந்தாலுமே மாணிக்க தாக்கூர் அவர்கள் தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவிச்சு தான் வராரு. இதுக்கு முக்கிய காரணம் ராகுல் காந்தியின் வலதுகை அப்படின்னே சொல்லலாம்னு வச்சுங்களேன். தமிழகத்தை பொறுத்தவரையும் அப்படி இருக்கும் பொழுது இங்க அவரு குறிப்பிட்ட ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது மதுரை வடக்கு தொகுதியை சேர்ந்த தளபதி அவர்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர் தளபதி அவர்கள் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி வைக்கிறது கூட ஆள் இல்லாம இருக்காங்க. இவங்க கூட்டணி விஷயம், அதாவது தொகுதி கொடுக்கறதே பெரிய விஷயம். எங்க தலைவர், அதாவது ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இதுல ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு, தொகுதியில ஒரு 40-50 தரணும்னா எப்படி தருவாங்க அப்படின்ற விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறம் ஏன்னா டிஎம்கேவோட அமைச்சர்களும் பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் அனைவருமே பேச தொடங்கிட்டாங்க.
இது கண்டனத்துக்குரியது அப்படின்ற விஷயங்களை வந்து மாணிக்கத்தோகர் புட்டு புட்டு வச்சுட்டாப்புல. இதுல வந்து அவங்க நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்க தலைவர் மாணிக்கத்தோகர் இருக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்து கொண்டே இருப்போம். எப்படி நீங்க இப்படிலாம் பேசலாம்? எங்களுக்கு வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கிடைப்பது எங்க உரிமை. நீங்கள் வந்து டிஎம்கே சேர்ந்த அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தரல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், இது நாங்க கேட்கறது உரிமை. நீங்க தரல அப்படின்னா மேலிடம் கண்டிப்பா முடிவு செய்யும். நாங்கள் இதற்கு முன்னாடி விட்டுவிட்டோம். இப்பொழுது நீங்க தரவில்லை என்றால் இருப்பதே இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம், விஜய் கட்சி அதில் கண்டிப்பாக 70 தொகுதி தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவரும் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்களை கூப்பிடுகிறார்கள். நாங்கள் கண்டிப்பாக அங்க போய் விடுவோம். ஏன்னா ஒரு இளைய தலைமுறைக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம். தமிழகத்தில் பிரகாசமாக தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் இதை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். இவர் ஏன் கண்டுக்காம இருக்காரு அப்படின்ற விஷயங்களும் சொல்றாங்க. என்னதான் சொல்ல வராங்க அப்போ? இது வந்து மேலிடம் சொல்லிதான் சொன்னிச்சா? இல்ல இவங்களே கூவுறாங்களா? அப்படின்றதுதான் தெரியலங்க. அதேனா போட்டு ஏன்னா இருக்குது தமிழக வெற்றி கழகம் வந்தது கட்சி ஆரம்பிச்சாரு. அதேனா அப்படியே அந்த பூச்சாண்டி காய்க்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இங்க அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்குன்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டு வராங்க. சேலத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பொதுக்கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் ஒரு விஷயத்த சொல்லிவிட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு இதெல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். நிறைய சீட்டும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். இது வந்து இப்போ ஒவ்வொரு கட்சியிலும் வெடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலுமே வெடிக்க வச்சிட்டார் அப்படின்னே சொல்லலாம். இது எந்த அளவுக்கு போய் நிற்குன்னு தெரியாது. ஆனால் இது ராகுல் சொல்லிதான் பேசுறாரான்னு கேட்டா அது இல்லைன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஏன்னா இங்க தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறு பரப்புவதிலும் நிறுத்துங்க, அது மூலம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இங்க மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து நீ சொல்லிக்கிட்டே இரு, நான் பேசத்தான் பேசிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் நம்ம திரும்ப சொல்றோம், ராகுல் காந்தியும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து திரும்ப எங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும், 40 தொகுதிக்கு மேலே கொடுக்கணும் தான் சொல்லிட்டு வராங்களாம். ஆனால் சோனியா காந்தி முடிவெடுத்து விட்டார். அவங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தராவிட்டாலுமே இந்த திராவிட கட்சியை விட்டால் நமக்கு எந்த கதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இங்க ஊருகா மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை தொட்டு கொண்டு இருக்கிறார்கள் காங்கிரஸ் தலைவர்கள். ஏன்னா இது வரைக்கும் எங்க போனாங்கன்னு தெரியல. இப்ப பேசியது போல தொடர்ந்து வந்து காங்கிரஸ் வந்து டிஎம்கே செய்யும் இந்த ஊழல்களையும் அவர்கள் செய்யும் அந்த தவறுகளையும் சுட்டிக்காட்டி பேசிட்டே வந்திருந்தாங்கன்னா காங்கிரஸ் இன்னும் ஒரு படி மேல கூட போயிருக்கும். அவங்க கண்டிப்பாக இவங்க கேட்கும் இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கெல்லாம் வந்து அவங்க கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா நீங்க விஜய் கிட்ட போய் சேர்ந்தாலுமே உங்களுக்கு பவர் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இருக்கிற இடமே தெரியாம போயிட்டு இப்போ வந்து குத்துது குடையுதுன்ற மாதிரி ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா மக்களே வந்து வெறுப்போட பார்க்குற சூழ்நிலை தான் காங்கிரஸ் தலைவர்கள், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவர்களும் நிர்வாகிகளும் இந்த செயலாளர்களும் பொதுச் செயலாளர்களும் இந்த லொட்டு லொசுகளாக வந்து அது பார்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிறாங்க அப்படின்னே வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் இந்த அடிக்கடி நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் பார்க்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்த திமுகவில் அவர் வந்து ஒரு மாபெரும் பேச்சாளர் அப்படின்னே சொல்லலாம். மாபெரும் பேச்சாளர்னா எப்படின்னா இருக்கிற கெட்ட வார்த்தை எல்லாம் பேசக்கூடிய ஒரு நபர். இவர் வந்து மேடையில் ஏறிவிட்டார் அப்படின்னு வச்சுங்களேன், அங்கே லேடிஸ்லாம் தயவு செய்து போயிடலாம். சில பேர் வந்து சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க வச்சுங்களேன். அந்த அளவுக்கு வெளிப்படைய தன்மையாக பேசி அனைவரையும் கொச்சைப்படுத்துவதில் வந்து கொஞ்சம் கூட கூச்ச சுபாவம் இல்லாத ஒரு மனிதன். நிறைய விஷயங்கள் சொல்லலாம், மானம் வெக்கம் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கூட கேட்கலாம். அந்த அளவுக்கு இல்லாத மனிதன். ஏன்னா திராவிட மாடல் அரசுக்கு சொம்பு தூக்கக்கூடிய ஒரு மனிதன். இவர் வந்து கடந்த 2023ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களையும் குஷ்பு அவர்களையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரக்குறையவாக கீழ்த்தரமாக பேசினதுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு பார்த்தீங்கன்னா தற்போது அவர் மீது பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கில் 1 வருஷம், ஒரு வழக்கு 2 வருஷம், ஒரு வழக்கில் 3 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய, அது ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் மீது வழக்கு பாய்ந்திருந்தது. அதற்கப்புறம் இன்னொரு விஷயம், 20,000 வந்து அபராதம் கட்ட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இவர் போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20,000 அபராதம் கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மேல்முறையீடு போவேன்னு சொன்னதுக்கப்புறம் எழும்பூர் நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குன்னா, சரி நீ மேல்முறையீடு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த கைது நடவடிக்கையும் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைத்தது அப்படின்ற ஒரு விஷயம் வெளியாக இருக்குங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ என்ன வேணால் பேசலாமா? சமூக வலைதளங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தேர்தல் பரப்புரை செய்யும் பொழுது ஒவ்வொரு மேடைகளிலும் பேசலாமா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மேல்முறையீடு செய்யறன்ற போது அதனால் தற்போது தற்காலிகமாக விடுவித்திருக்கிறார்கள். இவர் மேல்முறையீடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தொடரும். இங்கே அதுதான் வந்து அந்த சூழல் நிகழ்கிறது. இவர் கைது செய்யப்படுவார், திரும்பவும் சிறையில் அடைக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது.
மேல்முறையீடு போனால் மட்டும் இவர் பேசுனது அப்படியே விட்டுருவாங்களா? கண்டிப்பாக தற்போது தேர்தல் வருவதனால இந்த கைது நடவடிக்கையில கொஞ்சம் பின்னடைவு இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் அதாவது நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மணல் கொள்ளையில ஈடுபட்டதை பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து கண்டுபிடித்து ட்ரோன் காட்சிகள் மூலியமாக அங்கங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லா அது எத்தனை லாரிகள் இருந்தது, எவ்வளவு பேர் அழுனாங்க போனாங்க, எத்தனை பார்த்தீங்கன்னா மணல் குடோன்ல இருந்துச்சு, எத்தனை குழிகள் இருந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன்ல அந்த தொகுதி உள்ள ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. எஃப்ஐஆரும் போடப்பட்டது. இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா இதே எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டில் போய் பார்த்தா அவரும் வந்து மணல் நிறைய வச்சிருக்காராம். அந்த மணல் எல்லாம் வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு லாரியில் அள்ளி பார்த்தீங்கன்னா அவரு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் தரப்புல வந்து அவர் வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து நாங்க சந்தா கட்டிட்டு எல்லா ஆதாரங்களும் வைத்து கொண்டு தான் இந்த மணலை வாங்கினோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அங்க இருக்கிற பார்த்தீங்கன்னா காவல்துறையும் அது எதிர்த்தரப்புல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து கொள்ளையா வாட்சில் வந்து அடிச்சுட்டு போன, அப்போலாம் வந்து யாருமே கேட்கல போல, நாங்கள் வந்து பாமர மக்கள் வந்து வண்டியில் போய் எடுத்துகிட்டு வரோம், நீ வண்டியில் எடுத்துகிட்டு வரலாம் தடுக்கிற அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாமர மக்களை ஏவி விட்டு திராவிட மாடல் அரசு வந்து வேடிக்கை பார்க்கறது. என்னால் ஒரு வண்டி மாட்டு வண்டி கூட போகலைங்க. ஆனால் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து அவர் வீட்டில் எப்படி இத்தனை டன் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மணல் இருந்துச்சு அப்படின்ற ஒரு சந்தேகம் மேலே தான் செய்கிறது. ஏன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா விற்றாலுமே உங்களுக்கு டெண்டர் யார் கொடுத்தது? அப்போ உங்களுக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கும் பொழுது இந்த பக்கம் 2 கட்சியும் சேர்ந்துக்கிட்டு மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். நீங்கள் ஒரு பக்கம் ஒரு வந்து மணல் உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம். ஆனால் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து இந்த மணல் எடுத்து கொண்டு போய் அவரும் பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக வாங்கி தான் விற்கிறாருன்னு சொல்கிறாங்க. விற்றுட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வேற யாரும் வாங்கி விற்கலாமே. நீங்கள் தான் கட்சியில் இருக்கவங்க, நீங்கள் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியாக இருக்கவங்க மாறி மாறி டெண்டர் எடுத்துக்குவீங்க. மாறி மாறி பார்த்தீங்கன்னா மக்களை வந்து ஏமாற்றி அதிக யூனிட் நீங்கள் வந்து மணலை கொள்ளையடித்து விற்பீங்க. இப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கிறது. இதில் என்ன உண்மைத்தன்மை அப்படின்றத ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்த்துருவோம். நீங்கள் போன ஆட்சி காலத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து கண்டிப்பாக மணல் கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறார். அதுவும் உண்மைதான். தற்போதும் வந்து அவர் மணல் வாங்கி பார்த்தீங்கன்னா அதிக விலைக்கு வெளியில் கொடுத்துட்டு தான் இருக்கார். அது உண்மைதான். ஆனால் இங்கே ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சட்டத்துக்கு விரோதமா வந்து மணல் கொள்ளை அடிச்சிருக்காரு. இதுல மாட்டு வண்டியில எந்த மக்களும் போல இதை ஏவி தான் விட்டுருக்காங்க. அப்ப இதை வந்து தட்டி கேட்கும் பொழுது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் மீதே வந்து பார்த்தீங்கன்னா அவரையும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள திசை திருப்பி இந்த எலெக்ஷன் வர சமயத்துல பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா என்ன நியாயம்? இதுல எங்க சட்ட ஒழுங்கு இருக்கிறது? எங்க பாமர மக்களுக்காக மணலை கொண்டு போய் சேர்க்குறீங்க? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திராவிட மாடல் அரசியல் நடக்கும். ஒட்டுமொத்த விஷயங்களையும் மறைப்பதற்கு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் கண்டுக்காம போறாரு அப்படின்னு தான் நாம இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.